திமுகல இருந்தே சில பேர் வந்து தாவேகால இணைகின்றார். ஏதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் இப்ப இணைந்தார் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்து அந்த ராசா அவர்கள் சொன்னார், கூட்டணி இல்லாம தனியா நீக்குவோன்னு அறிவிங்க அப்படின்னு. என்னத்தை அறிவிக்கிறது? அப்படிதான் நின்றாகணும். யாருமே கூட அசோக்குமார் வலை போட்டு தேடினாங்க. இடி கேஸ்ல வந்து ஆஜராயிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு போறாரு. ஒண்ணுமே நடக்கல. இடியே ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்ற இடி அவ்வளவு சுலபமா அவரை கைது பண்ணிட முடியுமா ராம்ஸ்? இன்னைக்கு தேதியில அதிமுகவோட நிலைமை என்னன்னா, தாவேகாவுக்கு போயிட்டவங்க போவாதவங்க இப்படித்தான் பிரிக்க முடியும் அதிமுகவை. புரியுதுங்களா? ஏபி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி. அப்போ இங்க இருந்து எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னும் போது அங்க இருக்கிற யாராவது ராஜினாமா பண்ணுவோம்னு நினைப்பாங்களா என்று சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் அவரே போட்டி போடுவார் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாத நிலைமையில தாவேகால யாராவது ராஜினாமா பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்ன, முயற்சி செய்தாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அந்த முயற்சி நிச்சயமாக திருவினை ஆக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. சமீபத்துல கர்நாடகத்துல நடந்த மேலவை தேர்தலில் பாஜக உறுப்பினர்கள் சில பேர் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள யாரும் வந்து தகுதி இழப்பு செய்யலையே. ஏன்னா பாஜக மேலிடம் லெட்டர் கொடுக்கல. இவங்களெல்லாம் வந்து கொரோனா உத்தரவை மீறி விட்டார்கள். அதனால வந்து இவர்களை தகுதி நீக்கம் செய்யும். முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இன்னாருன்னு சொன்னா அவங்க லெட்டர் கொடுத்தா தானே. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தாவேகா அமைச்சரவையிலிருந்து 10 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பக்கம் இழுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அதற்கு கட்டியம் சேர்க்கும் வகையில் ஆதாரமான சில சப்போர்ட்டிவ் நியூஸும் வருது. உங்களுடைய பார்வை? கரெக்ட். அதாவது செய்திகள்ல வருவதெல்லாம் இன்னைக்கு முழுசா நம்ப முடியாது ராம்ஸ். என்னன்னா அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நீ தான் இன்னைக்கு மாட்டிக்கிற, அதனால உங்ககிட்ட கேட்டுடுறேன். அதே மாதிரி சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏன் வந்து முதலமைச்சர் ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு கொண்டு வரக்கூடாதா? ஏன் சபாநாயகரை வச்சு அவர் மேல புரியல? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி நடந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் அப்படிங்கிறது 13 சொல்றேன். அது நடந்தது அப்படின்னா 6 மந்த்துக்கு மீண்டும் அரசின் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது இயலாது அப்படிங்கிற ஒரு ஷரத்து இருக்கிறதுனால சபாநாயகர் மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்க கட்சியினுடைய கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தார்கள். இப்போ இவங்க தாவேகா எம்எல்ஏ இவங்க ஆதரவா தான் வாக்களிக்கணும், எதிர்த்து வாக்களித்தாங்கன்னா கொறடா உத்தரவை மீறினான்னு சொல்லிட்டு இவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஆனா ஓட்டு செல்லும். இதுதான் அங்க இருக்கிற கணக்கு. சரி, இப்ப கொறடா உத்தரவை மீறினார் அப்படின்னா அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இது மாதிரி ஓட்டு போட்டு விட்டார், அதனால அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எங்கேருந்து வரணும்? அந்த கட்சிக்கிட்ட வரணும். அந்த முடிவும் சபாநாயகர் தான் எடுக்க முடியும். ஏன்னா சட்டசபை இல்ல இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சின்னதா போயிருவோம். அப்ப அந்த கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். இப்ப சமீபத்துல கர்நாடகத்துல நடந்த மேலவை தேர்தலில் பாஜக உறுப்பினர்கள் சில பேர் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள யாரும் வந்து தகுதி இழப்பு செய்யலையே. ஏன்னா பாஜக மேலிடம் லெட்டர் கொடுக்கல. இவங்களெல்லாம் வந்து கொறடா உத்தரவை மீறி விட்டார்கள். அதனால வந்து இவர்களை தகுதி நீக்கம் செய்யும். முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இன்னாருன்னு சொன்னா அவங்க லெட்டர் கொடுத்தா தானே. அப்போ நீங்க சொல்ற லாஜிக் படி இந்த மாதிரி வந்து ஒருவேளை இப்போ நீங்க சொல்றது அப்படி ஒரு தீர்மானம் வருகின்றது, ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னா, அப்போ அந்த கட்சியிலேருந்து லெட்டர் கொடுத்தாதான் தகுதி நீக்கம், இல்லைன்னா அவங்க எம்எல்ஏவாகத்தான் கண்டினியூ ஆவார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஷரத்துன்னு ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா? அதாவது நம்பிக்கை தீர்மானம் வந்து இருக்கின்றது, 6 மாசத்துக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படின்னு. தயவு செஞ்சு அது எந்த சட்டத்துல எந்த பிரிவுல இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது இல்லைன்றீங்களா? எங்க இருக்குன்னு நான் கேட்கறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுருங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு ஷரத்து கிடையாது ராம்ஸ். இல்ல அடிப்படையில அப்படிதான் ஒரு இருப்பதாகவும் சட்டத்திலே இடம் இருக்கிறதாகவும் தானே எல்லாருமே சொல்றாங்க. நிலால கூட எங்க பாட்டி வடை சுட்டுனுக்குது அப்படின்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு சோறு ஊட்டும் போது சொன்னாங்க, நானும் நம்பிட்டேன். ஆனா அதுக்காக அதை உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா ராம்ஸ்?
எல்லாரும் இது மாதிரிதான் நினைக்கிறாங்க அப்படின்றதுனாலயே அது உண்மை ஆயிடாது. கால அளவே இல்லையா? இப்போ ஒரு நம்பிக்கை அப்படின்றதுக்கும் நோ கான்பிடன்ஸ் அப்படின்றதுக்கும் எந்த விதமான கால அளவும் நிர்ணயிக்கப்படவில்லை. போன வாரம் கொண்டு மறுபடியும் இந்த வாரம் கொண்டு வரலாம், அடுத்த நாளே கொண்டு வரலாம், எந்த தடையும் கிடையாது. இப்ப நான் சொல்லட்டா, இது தெரியாதவங்க தான் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தடவை கிளாஸ்ல வாத்தியார் வரதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான கையெழுத்துல வாத்தியாரை பத்தி திட்டுற மாதிரி ஒன்று எழுதி போட்டுன்றது. கையெழுத்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாம் உடனே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க மேல சந்தேகப்பட்டாங்க. வாத்தியார் வந்து பார்த்த உடனே, ஏய் எந்திரி வாங்க அப்படின்னு காதை பிடிச்சி தெரிவினார். என்ன வேலை இது அப்படின்னு. எப்படிரா கண்டுபிடிச்சாருதா, இந்த பை தான் சின்ன ராகும் பெரிய ராகும் வித்தியாசம் இல்லாம தப்பு தப்பா எழுதுவான், எல்லாத்துக்கும் ஒரே ரா போடுவான் அப்படின்னாரு. இப்போ பொதுவாகவே எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து பொதுவெளியில இந்த மாதிரி பேசுறத பார்க்க முடியுது. 6 மாசத்துக்கு இந்த ஆட்சிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது, இந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் மே 13 தான் அப்படின்னு. முதல்ல அந்த நம்பிக்கையே தவறு என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க உங்க வயசு என்னன்னு தெரியாது, ஆனா உங்க வயசோட திமுக கட்சியினுடைய வரலாறு பெருசு இல்லையா? அவங்களுக்கு இது தெரியாதா? உடனே நீங்க திமுகவை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. லாஜிக்கலா நீங்க யோசிக்கணும். இல்ல உண்மையிலே இப்ப எனக்கு கண்டிப்பா இது இவ்வளவு பெரிய மிஸ்டேக் இருக்குன்னா இதை பார்க்க தவறிட்டாங்களா அப்படின்னா இது திமுக செஞ்சுதான்ற கேள்வி அடுத்த கேள்வி வருது இல்லையா? எதுவா இருந்தாலும் யூ கோ பை லாஜிக் அண்ட் லீகாலிட்டிஸ். இவ்வளவுதான். ஒரு இன்வெஸ்டிகேட்டர்னா இப்படித்தான் பார்க்கணும். சரி, இப்ப வந்து ஏதோ ஆடியோ ஆதாரங்கள் அப்படின்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க, அதுக்கு நான் சொல்லல. ஆனா இந்த 6 மாசம் அப்படின்ற தவறான கருத்து எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை புதுசா ஏதாவது ஷரத்து சேர்த்துருந்தாங்கன்னா சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. இல்ல சார், இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அவங்க வந்து சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம் சொல்லியிருக்காங்க, ஆனா சட்டப்பேரவையில ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துருக்கான முயற்சிகளா இருக்கும்ல. வேற எதுக்கோ கூட்டிட்டு போயிட்டு அந்த நேரத்துல இவங்க எல்லாம் ஓகே வாங்குறோம், 10 எம்எல்ஏ கிட்ட ஓகே வாங்குறோம், 35 கோடி அப்படின்ற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடும் சொல்லிட்டு அப்புறமா திரும்ப இதுதான் வந்து சைலண்டா யாருக்கு தெரியாம பண்றதுன்ற ஒரு ஆபரேஷன் இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி சரியா இருந்ததுன்னா அது சரியா இருக்கும்ல. இல்ல அவங்களை வந்து ஹீரோ ரோல்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு தம்பி நீ வில்லன்பா அப்படின்னா தெரியாதா? பல பேருக்குமே இன்னுமே புரியாது இல்ல. சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறதுக்கும் முதல்ல சட்டசபையில ஆட்சியின் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. இந்த நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்றதுலயே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. நம்பிக்கை தீர்மானம்ன்றது ஆட்சியின் மீது தான், சபாநாயகர் மீது எங்கே வந்தது? நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்னா கொண்டு வரலாம். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு எதிரான நம்பிக்கை கடைசி நேரத்துல வந்து இல்ல ஸ்கிரிப்டை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா? அதுக்கு நோட்டீஸ் எப்ப சர்வ் பண்ணணும் இதெல்லாம் இருக்குல்ல. அதனால கடைசி நிமிஷத்துல வந்து ஐயோ நான் இதை பார்க்காம வந்து டிக் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி இதுனா ஒன் வேர்ட் ஆன்சரா? அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமா இது? சார் இப்ப எம்எல்ஏ பிடிக்கிறது மட்டும்தான் இப்ப வேலை, அதுக்கான முயற்சிகள் மட்டும் தான் போயிட்டு இல்ல அதை பிடிச்சிட்டோம்னா அந்த எம்எல்ஏக்கள் டிஎம்கே எம்எல்ஏக்கள் ஆயிடுவாங்க. ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஆமாஞ்சாமி போடுவாங்க. ஏன்னா வாங்கிட்டு பண்ணிட்டாங்க, சில எவிடன்ஸ் மாட்டி. இப்ப 35 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அதை வச்சு குறிப்பிட்ட கட்சி த்ரெடன் பண்ணும்ல, மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி தானே. அதாவது இவங்க பேரம் பேசினாங்களா, விலைக்கு வாங்குறாங்களா, குதிரை பேரமா, அந்த இஷ்யூக்கு நான் போல. நான் கேட்கறது இந்த 6 மாசம்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேருந்து வந்தது? புதுசா ஏதாவது ஷரத்து வந்திருக்கா? அதுதான் நான் கேட்கிறேன். தப்பா இருந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இங்க சட்டத்துல இருக்குன்னு சொன்னா 6 மாசம்ன்ற தகவல் இங்க பத்திரிகையாளர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நம்பிக்கை தீர்மானம்ன்றதான் அவங்க சொன்ன தகவலா இருக்கு. திருநாவுக்கரசு ஆகட்டும் இல்ல மற்ற கேட்கிறேன், எதுக்கு சபாநாயகர் அவங்க என்ன பேசினாங்க நமக்கு தெரியாது. அது ஆடியோ வந்து போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க, அவங்க அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. நான் அந்த ஆங்கிளுக்கு போல, அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. நான் கேட்கறது இந்த 6 மாசம் சொல்றீங்களே, இந்த 6 மாசம் ஷரத்து எங்க இருக்குன்னு சொன்னா நான் என்ன அப்டேட் பண்ணிப்பேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். நம்பர் 1. நம்பர் 2, மற்ற கட்சியில இருக்கவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இன்ஃபேக்ட் திமுகல இருந்தே சில பேர் வந்து தாவேகால இணைகின்றார். ஏதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் இப்ப இணைந்தார் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். ஏதோ ஒரு பேர் இன்னைக்கு பேப்பர்ல நான் பார்த்தேன். எதுக்காக எல்லாம் அங்க போறாங்க? இப்போ திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி கட்சிகள்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு, இனிமே அவங்க எங்க வரமாட்டாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா
அந்த ராசா அவர்கள் சொன்னார், கூட்டணி இல்லாம தனியா நீக்குவோன்னு அறிவிங்க அப்படின்னு. என்னத்தை அறிவிக்கிறது? அப்படிதான் நிந்தாகணும், யாருமே கூட இல்ல. அதை என்ன பெருமையா வந்து நீங்க அறிவிங்க அப்படின்னு சொல்றது? யாராவது இருந்தா இல்ல இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா கெத்துன்னு சொல்லலாம். எல்லாரும் கிளம்பி போயிட்ட பிறகு நான் தனியா தாங்க நின்றுக்கிறீங்க, அப்புறம் என்ன தனியா நிக்கணும்னு அறிவிக்கிறது? அதான் பாக்குற எல்லாருக்குமே தெரியுது. சரியா? அதே மாதிரி அதிமுக இருக்கவங்க எல்லாம் அந்த பக்கம் இன்றைக்கு இணைப்பு விழா நடக்கின்றது. எம்ஆர் சார் வாங்க வைக்கிறாரு, சி விஜயபாஸ்கர் இல்லையா? இதுல வந்து அதாவது விபி ஸ்கொயர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாமா? ஏபி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி. அப்போ இங்க இருந்து எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னும் போது அங்க இருக்கிற யாராவது ராஜினாமா பண்ணுவோன்னு நினைப்பாங்களா என்று சொல்லுங்க. மற்ற கட்சியில இருந்து ராஜினாமா பண்றவங்க எல்லாம் என்ன தெம்புல ராஜினாமா பண்றாங்க? வழக்கமா கட்சியை உடைச்சிட்டு போலாம், இல்ல நமக்கு வந்து அந்த 2/3 வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம சிம்பிளா ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா என்ன தைரியத்துல ராஜினாமா பண்றாங்க? நான் நேத்து இந்த கட்சியில நின்று ஜெயிச்சிருந்தாலும் நாளைக்கு நான் விசில் சின்னத்துல நின்றேன்னா அப்படியே கண்ணை மூடின்னு நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில தானே அவங்க போறாங்க. எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது ராம்ஸ் ஆளுங்கட்சியில இருக்கவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காதா? அவங்க சொன்னது கேன்வாஸ் பண்ணும்போது அவங்க சொன்னது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் கிடைக்கல, மறுபடியும் உங்களுக்கு இடம் கிடைக்குமான்றது தெரியாது. மாற்றுக் கட்சியில இருந்து முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்க வர்றாங்க, அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேபி. ஸோ நீங்க 5 வருஷம் இப்படிதான் ஓட்ட போறீங்களா? இங்க வந்தா 35 கோடி கிடைக்கும், அது போக உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும், எப்படியாப்பட்ட கட்சின்னு தெரியும்ன்ற கேன்வாசிங் அப்படித்தானே போகுது. ஒரு தட்டுல ஆளும் கட்சி அப்படின்றது ஒண்ணு, இன்னொரு பக்கம் 35 கோடின்ற வெயிட்டான ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல. அதாவது அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, பத்திரிகைகள்ல வந்து நம்ம பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப அதிமுகல இருந்து சாரியாக அந்த பக்கம் போய் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க அத்தனை பேருக்கு மந்திரி பதவி ஊத்துருவாங்களா? சொல்லுங்க. இப்பவே முடியாது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே ஏதாவது சரத்து மேபி அவர் ஏதாவது பண்ண வச்சாங்கன்னா ஒரு இடம் கிடைக்கும். இல்ல என்ன ஒருவேளை நாளைக்கு விசிகா கம்யூனிஸ்ட் மந்திரி சபையில இல்ல, விசிகா காங்கிரஸ் போக மாட்டாங்க, அவங்க அப்படியே ஒட்டிக்கினாங்க. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க யாராவது வெளில வந்தா இல்ல அவங்க பதவியை பறித்தால் மட்டும்தான் வந்து இவங்க யாருக்காது. அப்ப கூட எத்தனை பதவி இல்ல, இனிமே வாரி தலைவர் பதவி தான், வேற எதுவுமே கிடையாது. சரி, அப்போ புதுசா போனவங்களுக்கு இது அப்படின்னும் போது அப்புறம் ஏற்கனவே எத்தனை பேருக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியும்? ஏன்னா 107 பேருக்கும் வந்து மந்திரி பதவி கொடுத்துட முடியுமா? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, இத்தனை % தான் மந்திரிகள் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்க வந்து 234 தொகுதிகளிலுமே ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் இத்தனை பேர் மந்திரினா இத்தனை பேர் தான் மந்திரி, அதுக்கு மேல ஆக முடியாது ராம்ஸ். இதெல்லாம் யாராவது கேட்டு ஏமாறுவாங்களா? முயற்சிகள் நடந்தன அப்படின்னு சொன்னா அது வந்து இன்வெஸ்டிகேஷன். பட் இந்த முயற்சி பலனளிக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு தேதியில நீங்க வடிகட்டின முட்டாளா இருந்தா மட்டும்தான் ஆளுங்கட்சியில இருக்க யாராவது ராஜினாமா பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். இப்போ மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் தாமரையில இருந்து ஜெயிச்சாங்க, ஆட்சி மாறியது நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் கவுந்துச்சு அப்படின்னு. ஜோதிராதித்ய சிந்தியா அவர் இங்க வந்தார் அப்படின்னு. ஏன் வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது ஓகே பாஜகல இருந்து தான் ஜெயிப்போம் அப்படின்னு. இன்றைக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகின்றது, அதுதான் முதல்ல காலியான சீட்டு. அதுல வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிக்கணும் அப்படின்னு திமுக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உறுதியா சொல்ல முடியுமா அவர் நிப்பாருன்னு? யோசனை பண்றாங்கல்ல. ஏன்னா தோத்துட்டா என்ன ஆகுறது, ரொம்ப அசிங்கமாயிரும். ஜெயிச்சா அது வேற விஷயம். ஒருவேளை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா இல்ல இங்கதான் வரேன் நான். இன்னொரு ரெக்கார்டு இருக்கு, தமிழ்நாட்டுல நடந்த இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அது எப்பவுமே அதான் நடக்கிறது. பட் இன்னைக்கு இருக்கின்ற சிச்சுவேஷன் அதுவே வேற. ஏன்னா அதிமுக இப்போ திருச்சி கிழக்கு எடுத்துக்காங்க, அதை விட்டுருங்க. இப்போ மற்ற தொகுதிகள், இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க இல்லையா, அந்த தொகுதிகள்ல அவங்களுக்கு கொஞ்சம் சொந்த செல்வாக்கு இருக்கு. பிளஸ் தாவேகா வாங்கின ஓட்டுகளும் இருக்கு. அப்ப அது ரெண்டும் சேர்ந்தா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தானே தைரியமா ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. அப்படி இருக்கச்ச ஒரு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் அவரே போட்டி போடுவார் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாத நிலைமையில தாவேகால யாராவது ராஜினாமா பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்ன, முயற்சி செய்தாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அந்த முயற்சி நிச்சயமாக திருவினை ஆக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. சிக்கல் வந்து இந்த இடைத்தேர்தல்கள்ல தான் இருக்க போகின்றது.
அதிமுக வாக் அவுட் பண்ணிடுவாங்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல முடிவும் கூட. ஆமா, ஏன்னா அதிமுக பெரும்பாலும் இந்த ரிசைன் பண்ண தொகுதிகள்லாம் அதிமுகல இருந்து போனவங்க தான். ஆமா, அதனால ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனா இல்ல நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். சரி, அப்படி வந்ததுன்னா மறைமுகமா தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்குது, ஏன் நேரடியாக திமுகவுக்கு ஆதரவுன்னு கூட எடுத்துக்கலாம்ல. இன்னைக்கு தேதியில அதிமுகவோட நிலைமை என்னன்னா, தாவேகாவுக்கு போயிட்டவங்க போவாதவங்க இப்படித்தான் பிரிக்க முடியும் அதிமுகவை. புரியுதுங்களா? அப்போ மிச்சம் மீதி இருக்கவங்க எவ்வளவோ அவங்க வந்து கொள்கை அளவில் தீவிர அதிமுக, அவ்வளவுதான். மீதி எல்லாம் அந்த பக்கம் போயாச்சு, மிச்சம் மீதி இருக்கவங்க அந்த பக்கம் போயிட போறாங்க, அவ்வளவுதான். அப்போ இவங்க நான் தாவேகாவுக்கு போக மாட்டேன்னு அதிமுகல இருக்கவங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்களா? இதைத்தான் திமுக நம்பும். இந்த வாக்கு நமக்கு வரணும் அப்படின்னு. அப்ப மட்டும்தான் அது ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும். இதுலயே தாவேகாவுக்கு தனி மெஜாரிட்டி வந்துச்சுன்னா விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் என்ன ஆவாங்க? காங்கிரஸே என்ன ஆவாங்க? கொடுத்த அமைச்சர் புடுங்க மாட்டாங்கன்னு ஒரு பச்சாதாபம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முதலமைச்சர் செயல்பட மாட்டாருன்னு நினைச்சுக்கலாம். பட் அப்பதான் இவங்களுடைய உண்மையான வீரம் என்னன்றது. ஆனா இன்னைக்கு வந்து தாவேகாவுடைய அந்த வாக்கு, விசிகாவுடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்றது வந்து கலகலத்து போய்விட்டது. எல்லாம் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன ராம்ஸ்? எந்தெந்த நேரத்துல குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்துல எல்லாம் குரல் கொடுக்காம கூட்டணி தர்மம்னு அமைதியாக இருந்து விட்டார். அதனால தான் வந்து எங்களுக்காகவே நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னா கூட்டணி தர்மம்னு இது மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க உங்களை நம்ப முடியும்னு சொல்லிட்டு தான் அத்தனை பேரும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த பக்கம் போயிட்டாங்க. அது தெரிஞ்சுதான் ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து போறவங்கள அப்படின்னு சொன்னாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நிறைய பேர் வேலை செய்யல அப்படின்னு சொன்னாரு. வேலை செய்யலன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இல்ல, அதனாலதான் வேலை செய்யல. அப்போ கட்சி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கின்றது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டவர் இப்பவும் அதே தவறு தானே செய்யறாரோன்ற மாதிரி என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா? அமைச்சரவையில இருக்கிறோம், ஆனா கூட்டணியிலேயே பலமாயிட்டோம் அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னமுமே திமுக மேல ஒரு துண்டை போட்டு தானே. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அது பார்த்த உடனே தெரியுது எல்லாமே திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு. இதை வந்து காவல்துறை தடை செய்திருக்கின்றார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, அதிமுக இங்க ஆட்சியில் இருந்து இப்படி ஒரு தடை வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அண்ணன் திருமா அவர்களுடைய குரல் எப்படி ஒலித்து வேற மாதிரி இருக்கும். பாஜகவுக்கு துணை போகுது, அதான் பாஜகவின் ஊதுகுழல் அதிமுக என்னென்ன கடுமையான சொற்களை அலங்காரமா சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லுவாங்க. மானமிகு ஐயா ஆசிரியர் வீரமணி சும்மா இருந்திருப்பாரு. அப்பா ஒன்னும் சத்தத்தையே காணும். இது வந்து திமுக ஆதரவு சக்திகள் ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இது மாதிரி பண்றாங்கன்னு நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. இது தடை செய்தது நல்லது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த படத்தை பார்க்கல, அதனால நம்ம அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. அந்த படம் ரிலீஸும் ஆகல. ஆனால் எதிர்ப்பு எப்படி இருந்திருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கு? சரி, எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது எனக்கு இன்னும் புரியல ராம்ஸ் என்னன்னு. பட் நிதர்சனம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தாவேகால இந்த கட்சிகள்லாம் போய் இணைந்திருக்கின்றன. ஏன் போனாங்கன்னு சொன்னா நமக்கு எதுவுமே இல்லை, இனிமே எதிர்காலம் தாவேகா தான் அப்படின்றதுனால அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்க, இவங்க கூட்டணியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில இவங்க என்னதான் மறுபடியும் திமுகவுக்கு வந்தாலுமோ இல்ல வந்து அங்க இருந்து கொடி பிடிச்சாலுமோ ஒன்னும் வேலைக்காவாது ராம்ஸ். வேலைக்காவதுன்னா ஓட்டு விழுவாதுன்னு பாக்குறீங்களா, இல்ல திமுக மன்னிக்காதுன்றீங்களா? இல்ல திமுக மன்னிக்காதா இல்ல சேர்த்துக்காதா மன்னிக்காதான்னு கேட்டேன். இல்ல எதுவா இருந்தாலும் வந்து சேர்ந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட்ன்றது அந்த பக்கம் போயிடுச்சு தாவேகா பக்கம். அதனால இதை மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த முயற்சி யார் எடுத்தான்ற கேள்வி வருது, லாஜிக் வருது. அப்ப திமுக எடுக்கலையான்ற கேள்வி வருது. எடுக்கலன்னா யாரு இது என்ன சிட்டிங்கா அப்படின்ற மாதிரி நான் உடனே சொல்லிட்டா. இந்த மாதிரி வந்து அசோக்குமார் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் இல்லையா, இந்த விக்ரம் வேதா படம் பாத்தீங்களா? அதுல வந்து இந்த விஜய் சேதுபதி அவரை வந்து அப்படியே மாநிலமே வளபோட்டு தேடிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தாதா கமிஷனர் ஆபீஸ்ல அவர் பாட்டுக்கு நடந்து வருவாரு. வரிசையா போலீஸ்காரங்க நின்றுப்பாங்க, யாரும் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க. ஊரே தேடுற ஒருத்தரு உங்க ஆபீஸ்க்குள்ளே வராரு, ஒத்துருக்குமா தெரியல அப்படின்ற மாதிரி அசோக்குமார் வளபோட்டு தேடினாங்க. இடி கேஸ்ல வந்து ஆஜராயிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு போறாரு, ஒண்ணுமே நடக்கல.
இடியே ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்ற இடி அவ்வளவு சுலபமா அவரை கைது பண்ணிட முடியுமா ராம்ஸ்? நான் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நடந்த விஷயத்த நான் சொல்றேன். காணோம் தேண்டாங்கல்ல, கேஸுக்கு வந்தார்ல 1 வருஷமா 1.5 வருஷமா கழிச்சு என்ன பண்ணாங்க? ஏங்க இவ்வளவு நாளா இவரை தாங்க நீங்க தேடி இருந்தீங்க, இவரைத்தானா தேடினோம். அதுதான் சொல்றாங்களே அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு அப்படின்றதுக்கான காரணங்கள் தானே. எப்படி இடி வந்து அதிமுக கையில இருக்கா திமுக கையில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்றது அதுதான். என்னங்க நினைச்சுக்கிறீங்க நீங்க? அவர் மேல இன்னைக்கு ஹியரிங் வருது, அவரு வராரு, இடி கேஸ் தானே அது. அட்லீஸ்ட் அவர் போன பிறகாவது யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல. அவர் அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் இருக்காரு. அவர் ஏன் அப்பவே தலைமறைவானார் கேட்டா நீங்க தான் சொல்றீங்க தலைமறை. அவர் சொல்ற நான் இங்க தான் கூட இருக்கலாம், துபாய் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க தானே சொல்றீங்க. அவர் வந்து அந்த கேஸுக்கு வந்து அட்டென்ட் பண்ணார்ல. சோ அதனால தான் சொல்றேன், அவரை கைது செய்வது வந்து ரொம்ப கஷ்டம், இடியாலேயே முடியாதது. அப்படி வச்சுக்கலாமா? ஸ்டோரி கரெக்டா இருக்குல்ல சார். இப்ப என்னன்னா தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இழுக்கிறாங்க, அதுக்கு பேரம் பேசப்படுது. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல கரூர் கம்பெனியை சேர்ந்த 2 பேர் பண்றாங்க, அவங்க வீட்டுல சோதனை பண்றாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் அதுல ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்ல அவர் வீட்லயும் போய் சோதனை பண்றாங்க. அங்கேயுமே சில தாஸ்தாவஜிகள் கைப்பற்றப்பட்டது. இப்ப அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நோக்கி விரைகிறது. கைது ஆவாரா செந்தில் பாலாஜி அப்படின்ற அளவுக்கு கரெக்டா போதே சார் கதை. அப்படிங்கும்போது நீங்க திடீர்னு செக் வச்சீங்கன்னா எப்படி இது? இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு ஏதோ கேள்விப்பட்டேன். ஆமா, கவர்னர்கிட்ட பெண்டிங்ல இருக்கு, அவர் சைன் பண்ணல. ஏன்னா அவர் எக்ஸ் மினிஸ்டர்ன்றனால சைன் வாங்கினாதான் பண்ண முடியும். ஆமா, ஏன் கொடுக்கல? இல்ல எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்லுங்க, யாராவது ஏதாவது பதில் சொல்லணும்ல. ஓ சரி விடுங்க. அப்புறம் ஏங்க அவங்களெல்லாம் போய் நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இது சரி வருமா? ஓ அதான் உண்மை. அது எனக்கு தெரியாது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிகள் தகவல்களுக்கு. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.